வணக்கம் பீப்பிள்ஸ், ஒரு புது வீடியோவில் உங்களை சந்திக்கிறது செம ஹாப்பிங்க. இன்றைக்கி நம்ம எங்கே போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உக்கடத்துலேருந்து ஒரு 10 நிமிஷத்தில் வந்து ஒரு அணைக்கட்டு இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அங்கே தாங்க போகிறோம். நிதிஷ் வந்து சின்ன வயசுலேயே போயிருக்கானாமா. போய் அங்கே வந்து நண்டு பிடிச்சிட்டு அப்புறம் வந்து குளிக்கலாம் செஞ்சுருக்கானாமா. இப்போ வந்து அது ஃபுல்லாக இடிச்சிட்டு வந்து ரெனோவேட் பண்ணியிருக்காங்க. ஸோ வந்து குளிக்க முடியும்னு சொன்னாங்க. நம்ம போய் பார்க்கலாம், ஃபோட்டோக்கெலாம் எப்படி இருக்கும், ஸோ குளிக்க முடியுமா, டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியுமா, முக்கியமாக வந்து அந்தளவுக்கு பீஸ்ஃபுல்லாக இருக்கா, இடம்லாம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கலாங்க. இங்கேருந்து ஒரு 10 மினிட்ஸ் தாங்க ஆகும். நம்ம அங்கே போய் வீடியோ கண்டினியூ பண்ணலாம். நீங்கள் இன்னும் இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா வந்து மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே வந்து பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தாங்க நெக்ஸ்ட் போஸ்ட் பண்ணுற வீடியோலாம் டக்குன்னு வருங்க நோட்டிஃபிகேஷன். நீங்கள் வீடியோக்குள்ள போகலாமா? வாங்க. அட்லீஸ்ட் 10 to 15 மினிட்ஸில் போயிடலாம்ல? போயிடலாம்டா. 10 to 15 அங்கே பாலம் கட்டிகிட்டு இருக்காங்க. அதுக்கு டிராஃபிக்காக இருந்துச்சுன்னா 10 மினிட்ஸ்லேயே போயிடலாம். 10 மினிட்ஸ். இந்த இடம் பேர் என்ன எக்ஸாக்டாக? அது இருக்க இடம் பேர் புட்டுவிக்கி சொல்லுவாங்கடா. உக்கடத்துக்கிட்ட சொண்டக்காம்பத்தூர் போகிற வழியில் புட்டுவிக்கி பாலம்னு ஒன்று இருக்குது. அதுக்கிட்ட நமக்கு பார்த்தீங்கன்னா 10 to 15 மினிட்ஸ் ஆயிருக்குங்க. அப்போ உக்கடத்துலேருந்து வந்தீங்க அப்படின்னா 20 மினிட்ஸில் கன்ஃபார்மாக வந்துடலாம். ஸோ வந்து நிறைய பேர் குளிச்சுட்டு இருக்காங்க. ஆளெல்லாம் எவ்வளோன்னு தெரியல. நம்ம ட்ரெஸ் எடுத்துகிட்டு வரல, நம்ம அவங்ககிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வாங்க, இதுதாங்க வழி. அப்படியே காமிப்போம். அது வரைக்கும் இருக்குங்க. அந்த காமி அது வரைக்கும் எவ்வளோ பெரிய அணைக்கட்டுன்னு பாருங்க. ஸோ இதுதாங்க வழி. ஸோ இது வழியாக தான் கீழே இறங்குற மாதிரி இருக்கும். இங்கெல்லாம் ஆளும் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ இந்த பக்கம்லாம் நிறைஞ்சு வரலங்க தண்ணி. ஸோ மழை பெஞ்சா வரும் போல். ஆனால் ஆள் நல்லா இருக்குது அப்படின்னாங்க. அந்த பக்கம் ஃபுல்லாக நிறைஞ்சு போயிட்டுருக்கு. நடக்கிறது எப்படி இந்த வழியாக தான் கீழே நடந்து போகணுங்க. அப்படி ஸ்விம்மிங் தெரிஞ்சால் அங்கேயே குதிச்சு போகலாம். நம்ம இப்போ ட்ரெஸ் எல்லாம் எடுத்து வரல, அதனால் நம்ம இங்கேருந்து நடந்தே போயிடலாம்.
தூரம் போக முடியுதுன்னு ஓரளவு போகலாங்க, ஓரளவு போய் பார்க்கலாம். ஸோ ஃபுல்லாக இப்படியே தாங்க இருக்குது. ஆழமெல்லாம் இல்லை, இந்த சைடு கல்லுக்கெல்லாம் இருக்குது. நடந்து வாக் போகிறதுனா வாக் போகலாம், ஒரு போயிட்டு அப்படியே வந்துடலாம். ஏன்னா அந்த சைடெல்லாம் ரொம்ப அடர்த்தியாக இருக்குது செடியெல்லாம். ஸோ பாம்பு இது பூச்சி இருந்தால் கூட தெரியாது. ஸோ இது வரைக்கும் போயிட்டு வரலாம். கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா ஃபோட்டோ ஷூட் நல்லா பண்ணலாங்க. ஏன்னா பிளேஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் எப்படி இருக்குன்னு. நான் ஷார்ட்ஸில் காட்டியிருப்பேன். அணைக்கட்டு பார்த்தீங்கன்னா இங்கிருந்து இது வரைக்கும் இருக்குங்க, பெருசாக இருக்குது அணைக்கட்டு. இந்த வெயிலையும் தண்ணி மட்டும் சில்லுன்னு இருக்குன்னா பார்த்துக்கங்களேன். ஸோ அது போக ஃபோட்டோ ஷூட்டுக்கு அப்படின்னு வந்தீங்கன்னா வந்து ஃபோட்டோ ஷூட்டுக்கு நல்லாவே வருங்க. ஏன் சொல்கிறேன் அப்படின்னா 2 பக்கமும் தோப்பு, நடுவில் வந்து அணைக்கட்டுங்க. ஸோ ஃபோட்டோ ஷூட்டுக்கு கண்டிப்பாக வரலாம். இங்கே பாருங்களேன், அங்கே ஒரு மரம் இருக்குது. ஸோ அந்த மரம் பாருங்கள், அந்த மரத்துக்கு கீழே எடுத்தாவே ஷார்ட்ஸ் நிறையா வருங்க. இந்த மரம் இங்கே தண்ணி இருக்கு பாருங்க. இந்த 2 இடத்துலையுமே ஃபோட்டோ செம்மையாக விடுவாங்க. ஃபைனலாக அந்த வீடியோட எண்டுக்கு வந்துட்டோங்க. இந்த வீடியோவில் என்ன பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சொன்ன மாதிரி தாங்க, அணைக்கட்டு வந்து பெருசாக இருக்குது. ஸோ குளிக்கணும் அப்படின்னா வந்து சேஃபாக குளிச்சுக்கோங்க. இது வந்து 20 feet கிட்டே இருக்கான். ஸோ நீச்சல் தெரிஞ்சால் மட்டும் குளிச்சுக்கோங்க. அதே மாதிரி கீழே வந்து மண்ணு தான் இருக்காமா. ஸோ சேஃபாக குளிச்சுக்கோங்க பார்த்து. ஸோ இதோட லொக்கேஷன் நான் கீழே தரேன், செக் பண்ணி பாருங்கள். உக்கடத்துலேருந்து ஒரு 4 to 5 kilometers வந்துடலாங்க. ஸோ எப்படியும் கூகுள் மேப் லொக்கேஷன் கீழே இருக்கும், செக் பண்ணிக்கோங்க. அவ்வளோதாங்க இந்த வீடியோ. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வேறு ஏதாச்சும் பிளேஸ் உங்களுக்கு தெரிஞ்சிருந்துச்சு இந்த மாதிரி அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள், அங்கேயும் போய் வீடியோ எடுத்து போகிறோம். Until it's bye from Roki and behind the camera Nithish.